ஓகே, இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸ்னு நிறைய நியூஸஸை அனௌன்ஸ்மெண்ட்டை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் என்னென்னு பார்க்கும்போது, முதல்ல பள்ளி மாணவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் நோ பேக் டே அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்போர்ட் ஜெர்சி அப்புறம் ட்ராக் பேண்ட் வழங்கப்படும் அப்படின்னு கூட அமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்மளாம் ஏதோ கோணி மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லை தூக்கிட்டு போனோம். இப்போ நோ பேக் டேலாம் கொண்டு வராங்கன்னா கேட்கவே நல்லா இருக்கு. இந்த தலைமுறை கொஞ்சம் இல்லை ரொம்பவே லக்கி தான் போல. ஆமாம். தொடர்ந்து அடுத்த செய்தி என்னன்னு பார்க்கும்போது, தேனியில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரதி ராஜாவுக்கு மணி மண்டபம் கட்டப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருந்தார். அதோட கௌரவ விரிவுரையாளர்களுக்கான சம்பளம் 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும்னு சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிச்சிருக்காரு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சர் விஸ்வநாதன் 2 ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்லூரிகளில் முழு கல்வி கட்டண விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசு கல்லூரிகள் அப்புறம் அரசு பல்கலைக்கழகங்களில் கட்டண விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்திருந்தார். அதே மாதிரி போராட்டங்கள்ல மாணவர்கள் கலந்து கொள்ள தடை விதிச்சு ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்க்குலர் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தார்மீக மன்னிப்பு கோரினார். சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை உடனடியாக திரும்ப பெறப்பட்டதாகவும் விளக்கம் கோரி உயரதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த விளக்கத்தை நாங்கள் அதை முறையாக திருப்ப பெற்றுக் கொண்டோம் ஒன்று. அதே நேரத்தில் அந்த தவறான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றதற்காக அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 2, 3 அந்த துறை ரீதியாக யார் அந்த செய்தியை வெளியிட்டார்களோ அந்த செய்தி வெளியிட்டவர்கள் மீது அரசு தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் கிடைத்தவுடன், எழுத்துப்பூர்வமான விளக்கம் கிடைத்தவுடன் அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த சட்டப்பேரவையில் காரசாரமாக விவாதம் நடந்துருந்துச்சு. என்னன்னா, காங்கிரஸ் விசிகா ஐயுஎம்எல் இல்லைன்னா திமுக 10 இடங்களை கூட ஜெயிச்சிருக்காது அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா விமர்சனத்தை முன்வச்சாரு. அதற்கு தங்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரவோடு தான் ஆட்சி நடக்குது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு பதில் அளித்த நிலையில் பேரவையில் காரசார விவாதம் முற்றியது. இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சுங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா விசிகே இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா ஐஎம்எல் இல்லன்னா சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பிசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த நிலையில இன்னொரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு நிதி அமைச்சர் மரியவல்சனும் கொடுத்திருக்காரு. கடந்த ஆட்சியில கல்லூரிகளோட தரம் மேம்படுத்தப்படவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வச்ச அவரு எண்ணிக்கையா தரமான கேட்டா தரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு குற்றச்சாட்டு, முந்தைய ஆட்சியில கல்வித்துறையில கட்டாயப்படுத்தி பணம் வாங்கினாங்க, அதுக்கு நான் தான் சாட்சி அப்படின்னு தன்னோட கல்வி தந்தை இல்லையா அவரும் ஒரு விதத்துல அதையும் எடுத்து போட்டு பேசியிருக்காரு. அது காட்சிகளையும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர். ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இப்படி பணம் கொடுத்ததற்கு நான் தான் சாட்சின்னு அமைச்சர் மரியவில்சன் சட்டப்பேரவையில் பேசினது தவறு அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. மரியவில்சன் மேலே லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. கொடுத்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரான்ற மாதிரி அந்த சைடில் கோல் போடுறாரு போல. ரைட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.